ஹாய் மக்களே, இது என்னன்னு தெரியுதுங்களா பாருங்கள். இது தாங்க கொள்ளு வாங்கியிருக்கேன். அதில் வண்டு விழுந்திருக்கு. இது கவனிக்காதே விட்டுட்டோம். நான் வாங்கி அப்படியே வச்சுட்டேன். வண்டு விழுந்திருக்கு. நிறைய இருக்குது வண்டு, கவனிக்காமையே விடுவேன். இங்கே பாருங்கள், வண்டு மேயறது தெரியும் பாருங்கள். இன்றைக்கி அமாவாசை, அதனால் அமாவாசை அன்றைக்கி எடுத்து காய போட்டிருக்கேன். அமாவாசை அன்றைக்கி காய போட்டால் அந்த வண்டெல்லாம் போயிடும். இந்த மாதிரி தானிய வகைலாம் அப்பப்போ பார்த்து காய வைக்கணும். வெயிலில் காய வைக்கலைன்னா இப்படி தான் வண்டு பிடிக்கும். நான் கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சுட்டேன். அதான் இது நிறைய இருக்கவே சீக்கிரம் காலி ஆகலை. எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்து விட்டாங்க. ஒரு 5 கிலோ வாங்கி கொடுத்தாங்க. அது காய வைக்கவே வண்டு விழுந்துடுச்சு. இன்றைக்கி அமாவாசை அன்றைக்கி எடுத்து காய வையின்னு சொல்லி எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க. நானே மறந்துட்டேன். அம்மா ஃபோன் போட்டு சொன்னாங்க, எடுத்து காய வைப்பில்ல, ஏன் பிள்ளை இப்படி பண்ணுற, இதெல்லாம் அப்பப்போ காய வச்சாதான் நல்லாயிருக்கும், வண்டெல்லாம் போயிடும். இந்த மாதிரி அமாவாசை அன்றைக்கி எடுத்து காய வச்சா எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, எடுத்து காய வைக்கி அப்படின்னு. வண்டு மேயறது தெரியுதா பாருங்கள். இது மாதிரி தானிய வகைலாம் அமாவாசை அன்றைக்கி எடுத்து காய வைக்கணும். அப்பப்போ அது கவனிக்கணும். இங்கே பாருங்கள், இதில் இருக்குது பாருங்கள் வண்டு. மேயுது பாருங்கள். கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கணும். நிறைய வாங்கி வச்சா அந்த மாதிரி வண்டு தான் விடும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கி வச்சு யூஸ் பண்ணுங்கள். எனக்கு ஊர்லேருந்து எங்கள் அம்மா இங்கே அவ்வளோ கிடைக்காது. அதனால் ஊர்லேருந்து அம்மா வாங்கி கொடுத்து விட்டாங்க. மாதம் எடுத்து அமாவாசை அன்னைக்கு காய வைங்க. காய வச்சு உடச்சி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க, சேஃப்டி பண்ணி. அடிக்கடிக்கு பிள்ளைகளுக்கெலாம் செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப சத்து இந்த கொள்ளு சாப்பிட்டாக்கா. கொள்ளு ரசம் வைக்கலாம். அப்புறம் கொள்ளு கஞ்சி காய்ச்சி குடிப்பாங்க, அந்த மாதிரி செய்வாங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதில். எது வேணாலும் நம்மளுக்கு பிடிச்சது செஞ்சு சாப்பிட்லாம். கொள்ளு அடை கூட செய்யலாம். சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க, நானும் செஞ்சு சாப்பிட்ருக்கேன். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தானிய வகையெல்லாம் எடுத்து காய வைங்க. மாதம் அமாவாசை ஆனால் எடுத்து பாருங்கள், பார்த்து காய வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.